ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இட்லிக்கு வந்து தொட்டுக்க ரெசிபி செய்கிறோம். என்ன ரெசிபி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள் காலிஃப்ளவர் இருக்கா, இந்த காலிஃப்ளவர் வச்சு கிரேவி செய்ய போகிறோம். ஸோ கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. இப்போ அந்த பட்டை லவங்கம் அந்த குச்சிஸ் எல்லாம் போட்டாச்சு. ஆனியன் போடலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சோம்பும் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த சுருள் பட்டை எல்லாமே போட்டிருக்கோமோ, அன்னாச்சிக்கும் எல்லாம் போட்டுருக்கோம். இது நல்லா வாசனையை கொடுக்கும் நம்ம செய்கிற அந்த கிரேவி. ஸோ இந்த கிரேவியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போகிற இன்க்ரீடியன்ஸ் தான். இப்போ பாருங்கள், லைட்டாக சால்ட்டு போட்டு விட்டுருக்கோம். எதுக்காக இந்த டக்குன்னு வதங்கும். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, இந்த காலிஃப்ளவர் பூவை வந்து வாங்கிட்டு குட்டி குட்டியாக இது மாதிரி இந்த பூவை மட்டும் பிச்சுட்டு சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சாச்சு. நல்லா ஒரு ஹாட் வாட்டர்னு நல்லா ஊறிட்டுருக்குது. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிறு முளை கட்டினது. இது முளை கட்டினது சாப்பிட்டாலே ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால தான் நிறைய பேர் முளை கட்டின பயிரை வந்து சாப்பிடுவாங்க. இப்போ நாங்கள் செய்கிற கிரேவியில் காலிஃப்ளவர் போடுறோம், பச்சை பயிறு முளை கட்டினது போடுறோம். இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலிஃப்ளவர் பூவும் முளை கட்டின பயிர் பச்சை பயிரும் சிக்கன். ஓகே, இதெல்லாம் போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ அடுத்தது தக்காளியும் போடுறோம். தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம போடுறோம். இஞ்சியும் பூண்டையும் நல்லா அரைச்ச பேஸ்ட்டும் போட்டாச்சு. இப்போ கருவேப்பிலாம் போடுறோம். இது பாருங்கள், ஆல்ரெடி வந்து 4 கிலோ சிக்கன் தான் வாங்கினோம். பிகாஸ் ஏன்னா இங்கே காலிஃப்ளவர் போடுறோம், அதுக்கப்புறமா பச்சை பயிறு முளை கட்டினது தான் போட போகிறோம். அதனால் கொஞ்சம் தான் போதும்னு சொல்லிட்டு 4 கிலோ சிக்கன் வாங்கினோம். அதில் தண்ணி ஊற்றிட்டு கல் உப்பு போட்டுட்டு மஞ்சளை போட்டு இது மாதிரி நல்லா கொடாந்துக்கோங்க. அது மாதிரி நல்லா கொடாந்து எடுத்துகிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியை இழுத்துட்டு அந்த கடாயில் வந்து நம்ம போடுறோம். சரி, நம்ம கோழிக்கறியும் போட்டாச்சு. இது சிக்கன் கறி தான். கோழிக்கறி போட்டாச்சா? அந்த கோழிக்கறி எப்படி க்ளீன் பண்ணால் பார்த்துருப்பீங்க. தண்ணி ஊற்றி மஞ்சளை போட்டு கல் போட்டுட்டு நல்லா குழம்பிட்டு அந்த வெறும் க்ளீன் அலசிட்டு கோழிக்கறி மட்டும் போட்டுருக்கோம். அடுத்தது மஞ்சள் தூள்.
இது சுடு தண்ணி தான் ஊற வச்சிருந்தோம். இப்போ வந்து என்ன பண்ணோன்னா காலிஃப்ளவர் பூ வந்து இதில் போடுறோம். போட்டுட்டு இங்கே பாருங்கள், இதை தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு அந்த பச்சை பருப்பு மொளை கட்டினது இருக்குல்ல அதை வந்து போட்டுருவோம். இப்போ சில்லி போடுறது, வீட்டு மிளகாய் தூள் இருக்குல்ல அதை வந்து நம்ம போட்டுக்கணும். கல்லுப்பு போட்டாச்சு. கிறிஸ்டல் சால்ட் கல்லுப்பு போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மிளகாய் தூள் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றுறோம் எதுக்காக, அப்போ தான் அது எல்லாமே வேகும். ஓகே, இது அப்படியே ஒரு 15 நிமிஷம் விட்டுட்டோம்னா நல்லா கொதித்து சுண்டி வரும். அப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணும்போது கொத்தமல்லியை தூவி ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி கிரேவிலாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக இருக்கும். அவ்வளோதான், ஃபைனலாக கொத்தமல்லிலாம் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர், பச்சை பயிறு மொளை கட்டினது, கோழிக்கறிலாம் போட்டு ஒரு சூப்பரான கிரேவி வந்து தயார் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் கிரேவி எவ்வளோ சூப்பராக திக்காக வச்சு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.